ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 6. ராஜகுரு சாரதானந்தனர் இங்கிருந்தாரானால் என் மைந்தனை ஒரு நொடி பொழுதில் அவர் தெளிய வைப்பாரே. ஆனால் அவரைத்தான் நான் சரியாக விசாரியாமல் ஒரு காரணமும் இல்லாமல் மரண தண்டனைக்கு ஆளாக்கி விட்டேனே. ஒருவன் எந்த காரியத்தை செய்யும் முன்பாக தீர ஆலோசிக்க வேண்டும். அவ்விதம் செய்யவில்லை என்றால் அதுவே கெட்ட காலத்திற்கு ஒரு காரணம். அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. கெடுதலை உடையதாயிருக்கும் தீர்ப்புகளே கெட்ட காலத்துக்கு முக்கிய காரணம். நல்ல குணங்களை விரும்பும் அதிர்ஷ்ட தேவதை திரு அல்லது லட்சுமி தீர ஆலோசிப்பவனையே தேர்ந்தெடுக்கிறாள். ஒருவன் தீர ஆலோசிக்காமல் எதையும் செய்யக்கூடாது. நன்றாக ஆலோசித்து முடிவு செய்யப்பட்டவைகளையே செய்ய வேண்டும். இல்லையேல் வியாகுலம் ஏற்படும். பிராமண பெண்ணும் கீரி பிள்ளையும் கதை எல்லோரும் அறிந்ததே. இருந்தாலும் என்னை தடுக்கக்கூடியவன் எவனும் அப்போது இல்லை என்று வருத்தத்தோடு சொன்னான் நந்தமன்னன். அவனை மைந்தனின் நிலை பெரிதும் வாட்டியது. இதற்கு மந்திரி பசுசுருதன் பின்வருமாறு பதில் சொன்னார். அப்போது நடக்க வேண்டியதே நடந்திருக்கிறது. அவரவர் விதிப்படியே அவரவர் புத்தியும் மாறுகிறது. ஒருவனுடைய புத்தி, காரியம், எண்ணம், நண்பர்கள் ஆகிய இந்நான்கும் விதிப்படியே மாறுகிறது. எது நடக்க கூடாதோ அது நடக்காது. எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நடந்தே தீரும். எவ்வித முயற்சியும் செய்யாவிட்டாலும் கூட அவை நடந்துவிடும். அவனுக்கு இல்லை என்று விதிக்கப்பட்டிருக்கும் போது, அவனுடைய உள்ளங்கையில் வைத்து மூடிக்கொண்டிருக்கும் போது கூட அவனுக்கு கிடைக்காமல் போய்விடும். இதை கேட்ட அரசன், இது முன் வினைகளின் பலனே. எனினும் இப்போது என் குமாரனின் பைத்தியம் தீர்க்க நான் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்றான். எவ்விதத்தில் என்று கேட்டான் மந்திரி பசுசுருதன். என் மைந்தனை சொஸ்தப்படுத்துபவர்களுக்கு என் ராஜ்யத்தில் பாதி கொடுப்பதாக அறிவிக்கப் போகிறேன் என்றான் மகாராஜன். மந்திரி வீடு திரும்பியதும் குரு சாரதானந்தனிடம் சென்று நடந்ததை தெரிவித்தார். அதை கேட்ட ராஜகுரு, மந்திரி தாங்கள் அரசனிடம் சென்று, என் வீட்டில் யவனத்தோடு கூடிய இளம்பெண் ஒருத்தி இருக்கிறாள். அரசகுமாரனை அவள் நேரில் பார்க்க ஏற்பாடு செய்தால் அவள் ஏதாவது ஒரு வழி சொல்லக்கூடும் என்று தெரிவியுங்கள் என்றார். மந்திரியும் அதே போல நந்தமன்னனிடம் சென்று சொன்னார். அரசனும் தன் குமாரனை அழைத்து கொண்டு பிரதானிகளுடன் மந்திரியின் வீட்டுக்கு வந்தான். அரசகுமாரன் சசேமிரா என்று சொல்லிக்கொண்டே உட்கார்ந்திருந்தான். திரை ஒன்றின் பின்னால் மறைந்திருந்த சாரதானந்தனர் சசேமிரா என்று ஒவ்வொரு எழுத்தும் தொடங்கும் 4 ஸ்லோகங்களை சொன்னார். சா என்று ஆரம்பிக்கும் முதல் ஸ்லோகம் பின்வருமாறு பொருளை கொண்டது. சத்குணங்களை நம்பிக்கொண்டிருக்கும் மனிதனை ஏமாற்றுவதில் என்ன புத்திசாலித்தனம் இருக்கிறது? மார்பில் படுத்து தூங்கும் ஒருவனை குத்திக் கொள்வதில் என்ன வீரம் இருக்கிறது? இந்த முதல் ஸ்லோகத்தை கேட்ட அரசகுமாரன் சா என்று சொல்லுவதை விட்டுவிட்டான். அடுத்தபடியாக சாரதானந்தனர் சே என்ற எழுத்துடன் தொடங்கும் ஸ்லோகத்தை சொன்னார். அதன் உட்பொருள் பின்வருமாறு உள்ளதாகும். கங்கை சமுத்திரத்தில் கலக்கும் இடத்தில் சங்கமத்தை அடைந்தால் பிரம்மகத்தி தோஷம் போய்விடுகிறது. ஆனால் நண்பனுக்கு துரோகம் செய்பவனுடைய பாவம் ஒருபோதும் விலகுவதில்லை. எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகட்டு. இரண்டாவது ஸ்லோகத்தை கேட்ட அரசகுமாரன் சே என்ற வார்த்தையை விட்டுவிட்டான். மூன்றாவதான நீ என்ற எழுத்துடன் தொடங்கும் ஒரு ஸ்லோகத்தை குரு சொன்னார். மித்ர துரோகி, நன்றி இல்லாத மனிதன், நம்பிக்கை துரோகம் செய்பவன், இந்த மூவரும் சூரிய சந்திரர் உள்ள வரைக்கும் நரகத்திலே கிடந்து உழல்வார்கள். இதை கேட்ட பிறகு அரசகுமாரன் 3ஆம் எழுத்தான நீ என்பதையும் விட்டு ரா என்ற எழுத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தான். கடைசியாக ரா என்ற எழுத்துடன் தொடங்கும் ஸ்லோகத்தை ஆரம்பித்தார் குரு சாரதானந்தனர். ராஜனே, உன் மகன் சேமத்தை நீ விரும்புகிறாயானால் அறிஞர்களுக்கு நிறைய பரிசை கொடு, அவர்களே உயர்ந்தவர்கள். இதை சொல்லி முடித்ததும் அரசகுமாரன் தன் பழைய நிலையை அடைந்து விட்டான். தந்தையிடம் காட்டில் நடந்தவற்றை விவரமாக தெரிவித்தான். அதை கேட்ட
நந்த மன்னன் நன்றியுணர்வுடன் திரையை நோக்கி அதன் மறைவில் இருந்த சாரதானந்தரை பார்த்து சொல்லத் தொடங்கினான். அப்போதும் திரைக்கு பின்னால் இருப்பது ஒரு பெண் என்றுதான் மன்னவன் நினைத்து கொண்டிருந்தான். ஏ அழகிய பெண்ணே, நீயோ நகரத்தில் வசிப்பவள், காட்டிற்கு போனதில்லை. காட்டிலே கரடி, புலி, மனிதன் இம்மூவருக்கும் இடையே நிகழ்ந்த சம்பவத்தை எவ்விதம் உன்னால் அறிய முடிந்தது என்று நந்தமன்னன் கேட்டான். திரைக்கு பின்னால் இருந்த சாரதானந்தனர் சிரித்துக் கொண்டே, தேவர்களின் ஆசிரியர் பிரகஸ்பதியின் அருளால் சாரதா தேவி என் நாவில் தங்கியிருக்கிறாள். அவள் அருளினால் வானுமதியின் மச்சத்தை நான் ஞான திருஷ்டியில் மூலம் அறிந்தது போலவே இதையும் நான் அறிந்தேன் என்று சொன்னார். அவர் வார்த்தைகளை கேட்ட நந்த மன்னன் திகைத்து போய்விட்டான். சட்டென்று திரைசீலையை பிடித்து இழுத்தான். அங்கு உட்கார்ந்திருந்த சாரதானந்தரை நேருக்கு நேர் அவன் கண்டான். உடனே மன்னவனும் மற்றவர்களும் குருவின் காலில் விழுந்து வணங்கினார்கள். மந்திரி பசுஸ்ருதன் அவர்களுக்கு முன்பு நடந்த கதையை தெரிவித்தார். நந்த மன்னன் அவரை பார்த்து பின்வருமாறு சொன்னான். மந்திரி, உன்னுடைய தொடர்பினால் நான் பெருங்கேட்டிலிருந்து தப்பினேன். இதனால் ஒருவர் நல்லவர்களிடமே நட்பு கொள்ள வேண்டும் என்று தெரிகிறது. அதன் மூலம் அவன் நல்ல பலன்களை அடைவான். கங்கை ஜலத்தை அருந்துபவன் ஒருவன் தாகத்தையும் தான் செய்த பாவங்களையும் அவற்றின் மூலம் நேரக்கூடிய கெடுமைகளையும் தீர்த்து கொள்கிறான். அதுபோல நல்லவர்களுடன் நட்பு கொண்டுள்ளவன் தன்னுடைய கஷ்டங்களையும் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களையும் நிவர்த்தித்துக் கொள்கிறான். மேலும் உன் மூலமே என்னுடைய குமாரனும் பெரும் ஆபத்தில் இருந்து மீள முடிந்தது. உன்னை போன்ற உயர் குடும்பத்தில் பிறந்தவனாகவும் புத்திசாலியாகவும் உள்ளவனையே அரசன் மந்திரியாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். ஓர் அரசன் கீழ்த்தரமான குடும்பத்தில் பிறந்தவனை அடையாதிருந்தால் அவன் எறும்பு புற்றில் இருக்கும் பாம்பை பிடிக்கும் சாமர்த்தியமான பாம்பாட்டிக்கு சமமானவனே என்று சொல்லப்படுவதுண்டு. இவ்விதம் நந்த மன்னன் தன் மந்திரி பசுஸ்ருதனை பலவாறு புகழ்ந்து அநேக பரிசுகளை கொடுத்து கௌரவித்தான். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலுக்கு உங்க ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.